சுப்பு, வா உட்காரு சுப்பு. என்ன சுப்பு? எனக்கு சூர்யா வேணும். பங்கு போட்டு பாதி இல்ல, முழுசா எனக்கு மட்டும். சூர்யா எனக்கு மட்டும்தான் புருஷனா இருக்கணும். புரியுதா உனக்கு? சுப்பு, நீ நான் பைத்தியம் இல்ல, பைத்தியம் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க. எப்படியாவது சூர்யாவை அடையணுங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன வேணா பண்ணலான்னு முடிவு பண்ணி களத்துல இறங்கி இருக்கிறவ நீ. என்னைக்குமே நல்லவதான், அதுல எந்த டவுட்டும் இல்ல. ஆனா அத்தைக்கும் மாமாவுக்கும் இது இன்னைக்குதான் புரிய வந்திருக்குன்னா அது அவங்களோட பிரச்சனை. பட் ஒன் திங், அவங்களோட இந்த பிரச்சனை என்னோட நிரந்தர பிரச்சனை ஆகிறத என்னால அனுமதிக்க முடியாது. நீ இருக்கிற வரைக்கும் சூர்யா எனக்கு கிடைக்க மாட்டார் காயத்ரி. ரொம்ப யோசிச்சு பார்த்துதான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். தயவு செஞ்சு நீ சூர்யாவை விட்டு போயிடு. ப்ளீஸ் காயத்ரி, ப்ளீஸ் சூர்யாவை விட்டு போயிடு. நீ இதை செய்யலனா அப்புறம் நான் இந்த உலகத்தை விட்டு போறது தவிர வேற வழியே இல்ல. ஏய், என்னடி பேச்சு இதெல்லாம்? பைத்தியமா நீ? ஆமா, நான் பைத்தியம்தான். ஆனா இப்ப வரைக்கும் நடிச்சிட்டு இருக்கேன் பாரு, அந்த பைத்தியம் இல்ல. என் பைத்தியம் சூர்யா மேல மட்டும்தான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ காயத்ரி, நீ எனக்கு பெரிய இடைஞ்சலா இருக்க. இப்ப நான் இந்த வீட்ல இருக்கிறதுக்கு நீதான் காரணங்கிறது உண்மை. ஆனா எப்பவுமே நான் இங்கதான் இருக்கணும்னா நீ இங்க இருக்க கூடாதுங்கிறதும் உண்மை. நான் உன்னை விட்டு கூடன்னு கேட்க மாட்டேன், ஆனா தயவு செஞ்சு விலகி போயிடு. உன்னை தியாகம் பண்ணன்னு கேட்க மாட்டேன், ஆனா கண்டிப்பா தள்ளி நில்லுன்னு தான் சொல்லுவேன். இதெல்லாம் என்ன கேணத்தனோன்னு அவசரப்பட்டு கேட்காத. என்னடா இவ சைக்கோ மாதிரி பேசுறாளேன்னு நினைக்காத. என் புத்தியில ஒரு சின்ன கோளாறு கூட கிடையாது. சூர்யா விஷயத்துல உன்னை விட, அவங்க அப்பா அம்மாவை விட, அவரை படிச்ச ஆண்டவனை விடவும் நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். He is mine. He is only mine. உன்னோட ஷேர் பண்ணிக்க நான் விரும்பல. என்ன காயத்ரி, நான் சொல்றது உனக்கு புரியுதா? பிரமிப்பா இருக்கு சுப்பு. எவ்வளவு அழகா பேசுற, எவ்வளவு தெளிவா இருக்க. You're really great. எனக்கு உன் பாராட்டெல்லாம் வேண்டாம். நீ சூர்யா விட்டு போக முடியுமா முடியாதா அத மட்டும் எனக்கு தெளிவா சொல்லிடு. சரி, அதெல்லாம் விடு. இவ்வளவு பேசுனியே, உனக்கும் எனக்கும் பொதுவான விஷயம் என்னன்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பாத்தியா? இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? சூர்யாதான் உனக்கும் எனக்கும் பொதுவானவர். முட்டாள். சூர்யாவுக்கு முன்னாடியில இருந்து நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ்டி. உனக்கும் எனக்கும் நடுவுல இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற அந்த அழகான உறவு உன் மனசுல இருந்து இன்னைக்கு விலகி போயிருக்கலாம். ஆனா நான் சாகுற வரைக்கும் அதை என்னைக்கும் நான் மறக்க மாட்டேன்டி. சூர்யாவை நான் எவ்வளவு மதிக்கிறேனோ அதே அளவுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பையும் நான் மதிக்கிறேன். காதல்ல மட்டும் இல்லடி, நட்புலயும் நிபந்தனை கிடையாது. விட்டு கொடுன்னு நீ அன்பா கேட்டாலும் சரி, அதிகாரம் பண்ணி கேட்டாலும் சரி, என் ஃப்ரெண்டு ஒண்ணு கேட்டா அடுத்த நிமிஷம் அதை செய்யணுங்கிறது தான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நான் கொடுக்கிற மரியாதை. ஆனா நீ கேக்குறது புருஷங்கிற உறவு. நான் உனக்காக உயிரே கொடுக்க தயாரா இருக்கேன்டி. உறவைய விட்டு கொடுக்க மாட்டேன். காயத்ரி, இவ்ளோ நாள் பழகி நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது இவ்ளோதானா? நீ நீ நிஜமாவா சொல்ற? காதல் புனிதம்னா நட்பும் புனிதம்தான். கல்யாண பந்தம் புனிதம்னா ஃப்ரெண்டோட உள்ள உறவும் புனிதம்தான். ரெண்டுல எது பெருசு?
எது சிறுசுங்கிற கேள்விக்கே இடம் கிடையாது. இன்னைக்கு சூர்யாவோட குடும்பத்தை நான் காப்பாத்தினேன்னு எல்லாரும் சொல்றாங்க. அது என்னோட கடமை. அதே மாதிரி தாண்டி இதுவும். நீ ஆசைப்படுற வாழ்க்கை உனக்கு முழுசா கிடைக்கிறதுக்கு சூர்யாவை விட்டு நான் விலகி போறதும் என்னோட கடமையா மட்டும்தான் இருக்க முடியும். காயத்ரி, உண்மையாவ சொல்ற? நீ போய் சொல்லலையே, நடிக்கலையே, நாடகம் ஆடலையே, என்னை ஏமாத்த பாக்கல. எனக்கு என் சூர்யா வேணும் காயத்ரி, முழுசா வேணும். இந்த உலகத்துல வேற எதுக்காகவும் நான் ஆசைப்படல. வேற எதை பத்தி எனக்கு அக்கறையும் இல்ல. நீ மட்டும் சூர்யாவை விட்டு விலகி போயிட்டேன்னா நான் சாகுற வரைக்கும் உன்னை மறக்க மாட்டேன். கண்டிப்பா போயிடுறேன் சுப்பு. பட் அதுக்கு முன்னாடி சூர்யா உன்னை நம்பணும், அவர் உன்னை ஏத்துக்கணும். இப்ப நீ சித்த பிரம்ம புடிச்ச மாதிரி நடிச்சிட்டு இருக்கேங்கிறது சூர்யாவுக்கு தெரியாது. தெரிஞ்சிட்டா இந்த ஜென்மத்துல உனக்கு அவர் இல்ல. அவருக்கு அது தெரியாம நீயா உன் பைத்தியம் தெளிஞ்சு எழுந்துக்கிற மாதிரி இன்னொரு நாடகம் ஆடிதான் நீ வேற ஒரு பொறுப்பு எடுக்கணும். அதுக்கப்புறம் தொடர்ந்து நீ இந்த வீட்லயே இருக்க சூர்யாவை சம்மதிக்க வைக்கிறதும் அவர் மனசுல நீ இடம் பிடிக்கிறதும் உன்னோட சாமர்த்தியம். உனக்கு நான் கொடுத்த வாக்கு கொடுத்ததுதான். வாக்குன்னு சொல்லிட்டேன். அதை என் கையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லு. உன் வயித்துல வளர குழந்தை மேல சத்தியம் பண்ணி சொல்லு. நீ சூர்யாவை விட்டு போயிடுவல்ல? சத்தியமா போயிடுவல்ல? அப்ப சத்தியம் பண்ண. ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு உனக்கு புரிய வைக்கிறதுக்காகவாது கண்டிப்பா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் சுப்பு. இது சத்தியம். சுப்பு, சுப்பு, மணியாச்சுமா, எந்திரிடா. ஏய், எழுந்திரு. அத்தை, நான் இப்ப இந்த வீட்டுக்கு வந்தேன். என்ன? நான் எங்க அண்ணன் வீட்ல தானே இருந்தேன். சூர்யா, சூர்யா கூட வந்தாரே. வந்து தாலி. நல்ல வேளை தப்பா எதுவும் நடக்கல. ஏய் சூர்யா, காயத்ரி, அத்தை சீக்கிரம் வாங்களே. சுபுக்கு சரியாயிடுச்சு. சமந்தி, சீக்கிரம் வாங்க. சுபு, அண்ணி, எனக்கு என்ன ஆச்சு? அண்ணி, என்னை எப்ப இங்க கூட்டிட்டு வந்தீங்க? பாத்தீங்களா? என்ன? சூர்யா, ஏன் சூர்யா இப்படி பண்ணீங்க? நீங்க கட்டின தாலிய நீங்களே பறிக்க நினைக்கலாமா? அது என் அடையாளம் சூர்யா. என் உயிரே அதுதான், என் வாழ்க்கையே அதுதான். தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி பண்ணாதீங்க சூர்யா, ப்ளீஸ்.
காயத்ரி, நீயும் இங்கதான் இருக்கியா? ம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா? சூர்யா எங்க அண்ணன் வீட்டுக்கு வந்து என்கிட்ட சண்டை போட்டு என் தாலிய பறிக்க பார்த்தாரு. நான் 1000 தப்பு பண்ணிருக்கலாம் காயத்ரி. ஆனா சூர்யா மேல எனக்கு இருக்கிற அன்பும் பாசமும் எல்லாத்தையும் விட பெருசு இல்லையா? அதோட பரிசுத்தத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா? காயத்ரி, நீயே சொல்லு காயத்ரி. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம்னு சொல்லு காயத்ரி. நான் சரியில்லைனா நான் என்ன மாத்திக்கிறேன். அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க பழகிக்க பாக்குறேன். அவர் என்ன ஆசைப்படுறாரோ அதெல்லாம் செய்யறேன் நானு. அவரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், டார்ச்சர் பண்ண மாட்டேன். அவருக்கு பிடிச்ச பொண்டாட்டியா அவர் மனசுல ஏதாவது ஒரு ஓரமா இருந்துட்டு போறேன். ப்ளீஸ் காயத்ரி, எனக்காக சூர்யா கிட்ட பேசு காயத்ரி. ம். என்னங்க, இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்களா? சூர்யா சுப்புவோட அண்ணன் வீட்டுக்கு போனதும் தாலிய குடுன்னு தகராறு பண்ணதும் என்னைக்கோ நடந்த விஷயம். அதுக்கப்புறம் நம்ம வீட்ல என்னென்னமோ நடந்து போய் எல்லாரும் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு அந்த ஆண்டவனோட புண்ணியத்துல நாம தப்பி பொழைச்சிருக்கோம். நீங்க ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்திருக்கீங்க. காயத்ரியை நாம புரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீட்ல அமைதியும் சந்தோஷமும் இப்பதான் முதல்ல எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. எப்படியோ சுப்புக்கு இப்ப உடம்பு சரியா போய் அவளும் நார்மல் ஆயிட்டா. அப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. மாமா, நீங்க எப்போ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனீங்க? அத்தை என்ன சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. இந்த வீட்ல யாருக்கு என்ன கஷ்டம்? உயிரை கையில புடிச்சிட்டு உட்கார அளவுக்கு அப்படி என்ன பயங்கர விஷயம் நடந்துச்சு? இங்க பாருமா, நீ தூங்கி எந்திரிச்சியா இல்ல புதுசா பிறந்து எந்திரிச்சிருக்கியான்னு எனக்கு எதுவும் சரியா புரியலமா. எப்படியோ உன் வியாதி குணமானதுல எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா. வியாதியா? எனக்கா? என்ன சொல்றீங்க மாமா? எனக்கு என்னாச்சு? சூர்யா, மாமா என்ன சொல்றாரு? சரியா போச்சு போ. ராணி, நீயே இவளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுமா. எனக்கு என்ன பேசுறதுனே தெரியலம்மா. இங்க நடக்கிறத நம்புறதா இல்ல நம்பாம இருக்கிறதான்னு ஒண்ணுமே புரியல. சுப்பு நடந்துக்கிறதும் பேசுறதும் என்ன ஊமையாக்கி நீக்கி வச்சிருச்சு. இது மட்டும் இவ அண்ணனுக்கு தெரிஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? நீங்க எல்லாரும் பேசுறத பார்த்தா கண்டிப்பா எனக்கு ஏதோ பெருசா நடந்திருக்கு போல இருக்கு. ஏத்து, ஒருவேளை நான் பைத்தியமா தெரிஞ்சேனா? சித்தம் கலங்கி போய் உங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டேனா? இது வரைக்கும் எப்படி இருந்தா என்ன சுப்பு? இனிமே எப்படி இருக்க போறோம்னு மட்டும் யோசி. கஷ்டம் வந்தா மொத்தமா வர மாதிரி சந்தோஷம் வந்தாலும் மொத்தமா தான் வரும். உன் கஷ்டமெல்லாம் தீந்து போச்சுன்னு நினைச்சுக்கோ. மனச அலப்பாய விடாம அமைதியா இருக்க பழகு. நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். நினைப்பு சரியா இருந்தா வாழ்க்கை சரியாதான் இருக்கும். கரெக்டா சொன்ன காயத்ரி. இப்போன்னு இல்லை, எப்பயுமே நம்ம யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. அம்மா, அதான் சுப்புக்கு உடம்பு சரியாயிடுச்சுல, பேசாம அவளை அவங்க அண்ணன் வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. இருக்கிறவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் எல்லாருக்கும் நல்லது. சூர்யா, என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? அவ இருக்க வேண்டிய இடம் இதுதானே சூர்யா? நீங்களே அப்படி இல்லைன்னு சொல்லலாமா? டேய், என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? ஆண்டவன் புண்ணியத்துல சுப்புக்கு சரியாய் அவளுக்கு புத்தி தெளிஞ்சதே போதும் போதும்னு இருக்கு. திரும்பவும் ஏன்பா பிரச்சனைய வளர்க்கிற?
சுபு, இவன் கிடக்குறாமா, இதுதான் உன் வீடு. நீ பாட்டுக்கு எப்பவும் போல இங்கேயே இருந்துரு. இத பாரு சூர்யா, நடந்த எல்லா விஷயமும் எனக்கும் தெரியும். எது சரி எது தப்புன்னு நான் இப்ப சொல்ல வரல. ஆனா செஞ்சது எல்லாமே தப்பா தான் இதுவரைக்கும் நான் செஞ்சுட்டு வந்திருக்கேன். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி தாண்டா இருக்கும். உனக்கு காயத்ரியை கொடுத்த ஆண்டவன் தான் சுப்புவையும் கொடுத்திருக்கான். கடவுள் தீர்மானிச்ச விஷயத்த ஒரு காகிதத்தை காட்டி மாத்திர முடிய நினைக்காத சூர்யா. சுப்பு, உங்க அத்தை சொன்ன மாதிரி நீ இந்த வீட்ல எப்பவும் போல இருக்கலாம். சூர்யாவால இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கு நான் பொறுப்பு. காயத்ரி, உனக்கு இதுல சம்மதம் தானம்மா? இதுல நான் சொல்றதுக்கு என்ன மாமா இருக்கு? சூர்யா கிட்ட நான் எப்பவும் சொல்றது ஒண்ணுதான். அவரை பொறுத்த வரைக்கும் சுப்புவுக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இருக்கக்கூடாது. என் மேல சூர்யாவுக்கு உள்ள அன்பு உண்மைனா அதே அன்புதான் சுப்பு விஷயத்திலயும் இருக்கணும். ஏன்னா அவர் மேல எனக்கு இருக்கிற அதே காதல் தான் சுப்புவுக்கும் இருக்கு. தேங்க்ஸ் காயத்ரி, நீயாவது என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டே. நான் தாண்டி புரிஞ்சுக்க முடியும். வேற யாருக்கு இதெல்லாம் புரியும்? சூர்யா, என்னவோ பண்ணி தொலைங்க. இதெல்லாம் எதுவுமே எனக்கு சரின்னு படல. சூர்யா, காயத்ரி, என்னம்மா இது? நீ இருக்கிற வரைக்கும் சூர்யா எனக்கு கிடைக்க மாட்டார் காயத்ரி. ப்ளீஸ் காயத்ரி, ப்ளீஸ் சூர்யாவை விட்டு போயிடு.
இல்லம்மா, நான் உன்னை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு எவ்வளவோ கஷ்டப்படுத்திட்டேன் உன்னை. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருமா. இன்னைக்கு என் குடும்பமே உசுரோட இருக்குன்னா அதுக்கு முழு காரணம் நீதாம்மா.